24/7 தமிழ் எக்ஸ்பிரஸ் நியூஸ்க்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ் மற்றும் ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தலைமையில் நடந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்பட 135 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். குடியரசு தின கொண்டாட்டத்தை சீர்குலைக்கவே சில அமைப்புகள் வன்முறையில் ஈடுபட்டன. சென்னை காவல்துறை கூடுதல் ஆணையர் சேஷா சாயி தகவல். மாணவர்கள் வன்முறையில் ஈடுபடவில்லை என்றும் குடியரசு தினத்தை சீர்குலைக்க நினைத்த சில அமைப்புகளே வன்முறையில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு. வன்முறை தொடர்பாக 180 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 245 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. சென்னை போராட்டத்தில் காவல்துறையின் தடியடியில் காயமடைந்த 8 பேருக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்க வேண்டும். கைது செய்யப்பட்ட 8 பேர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காயமடைந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் மனுவில் வலியுறுத்தல். சென்னை நடுக்குப்பத்தில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட ஸ்டாலின் மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து பாதிப்புகள் குறித்தும் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான இழப்பீடுகளை வழங்க அரசுக்கு வலியுறுத்தல். 2 நாள் அவகாசத்தில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. சமூக விரோதிகள் என போலீசார் கூறுவது அவர்களின் திறமையின்மையை காட்டுவதாகவும் ஸ்டாலின் புகார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது மாணவர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. மாணவர்கள் போர்வையில் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை வன்முறை குறித்து நீதி விசாரணை நடத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். சென்னை வன்முறை தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய ஜி. ராமகிருஷ்ணன் வேண்டுகோள். வன்முறையால் உடைமைகளை இழந்த மக்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை. உச்சநீதிமன்றம் தடை விதித்தாலும் தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்த உறுதுணையாக இருக்க வேண்டும். திருச்சியில் நடைபெற்ற திராவிட இளைஞர் விழிப்புணர்வு பாசறை நிகழ்ச்சியில் வைகோ வலியுறுத்தல். ஜல்லிக்கட்டிற்கு தடை ஏற்பட திமுகவும் காங்கிரஸ் கட்சியுமே காரணம் எனவும் குற்றச்சாட்டு. தமிழக அரசை மத்திய அரசு முடக்குவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு. ஜல்லிக்கட்டு தொடர்பாக இளைஞர்கள் நடத்திய போராட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் பணிந்துள்ளதாக கோவையில் பேட்டி. தமிழகத்தில் வறட்சி மற்றும் புயல் பாதிப்புக்காக மத்திய அரசு இதுவரை எந்த உதவியும் செய்யவில்லை எனவும் புகார். சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டிற்காக நடந்த அறவழி போராட்டத்தில் தவறான கோஷங்கள் எழுப்பப்பட்டதற்காக வெட்கப்படுகிறேன். திரைப்பட இயக்குநர் கௌதமன் பேட்டி. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களையும் இளைஞர்களையும் வழக்குகளின்றி விடுவிக்க கோரிக்கை. சென்னை கலவரத்தை கண்டித்து நாளை வள்ளுவர் கோட்டத்தில் அறவழி போராட்டம் நடைபெறும் என்றும் கௌதமன் தகவல். சென்னை வன்முறையின் போது நடுக்குப்பம் பகுதியில் தீ வைத்து எரிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். குடிசை பகுதிகள், மீனவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் சீமான் கோரிக்கை. பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு. 2012ஆம் ஆண்டு முதல் வருமான வரித்துறை கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்று வழக்கு தொடுத்துள்ள பாலசுப்ரமணியம் என்பவர் குற்றச்சாட்டு. பீட்டா அமைப்பின் இணையதளத்தில் ஆபாச படங்கள் நிறைந்துள்ளதாகவும் புகார். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக விலங்குகள் நல வாரியம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி மனு. ஜல்லிக்கட்டு தொடர்பான அனைத்து மனுக்களும் வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான புதிய அறிவிப்பாணை குறித்து வரும் செவ்வாய்க்கிழமை பதில் தர மாநில தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம். தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் தேர்தல் தொடர்பான புதிய அறிவிப்பாணை குறித்து பதில் தர உத்தரவு. மேகாலய ஆளுநர் சண்முகநாதனின் ராஜினாமாவை ஏற்றார் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. அசாம் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூடுதல் பொறுப்பாக மேகாலய ஆளுநராக செயல்படுவார் எனவும் அறிவிப்பு. ஆளுநர் மாளிகையின் மாண்பிற்கு சண்முகநாதன் களங்கம் கற்பித்து விட்டதாக எழுந்த குற்றச்சாட்டால் வி. சண்முகநாதன் ராஜினாமா.
காரைக்குடி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பிடிபட்டது. பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த 6 பேரிடம் விசாரணை. சென்னை விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு செல்லும் பயணியிடமிருந்து 77 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு பணம் பறிமுதல். ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. பணத்தை வைத்திருந்த யூசஃபிடம் அதிகாரிகள் விசாரணை. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி ஒப்பந்த தொழிலாளர்கள் திடீர் வேலை நிறுத்தம். குடியரசு தின விழா விருதுக்கு ஒப்பந்த பணியாளர்கள் தேர்வு செய்யப்படாததற்கு கண்டனம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மருத்துவமனை நிர்வாகம் பேச்சுவார்த்தை. சேலம் மாவட்டத்தில் தனியார் பேருந்தில் பைரவா படம் ஒளிபரப்பியதால் கொந்தளித்த ரசிகர்கள். தாராமங்கலம் அருகே ரசிகர்கள் பேருந்தை சிறைப்பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு அபராதம். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செம்பியம்மாதேவி கிராமத்தில் ஒரே நாளில் 50க்கும் மேற்பட்டோருக்கு வயிற்றுப்போக்கு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ குழு முகாம். குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததே இதற்கு காரணம் என தகவல். ராசிபுரம் அருகே சேகோ ஆலையின் கழிவுநீர் ஊருக்குள் வருவதால் குடிநீர் மாசு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம். ஆலை கழிவால் வடுகம்பாளையம் கிராமத்தில் துர்நாற்றம் வீசுவதாகவும் நிலத்தடி நீர் மாசுபட்டு வருவதாகவும் ஊர் மக்கள் குற்றச்சாட்டு. ஆலையில் இருந்து சுத்திகரிக்கப்படாமல் கழிவுநீர் வெளியேறுவதாக புகார். அரசு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. மெரினாவில் அறவழியில் போராடிய மாணவர்களுக்கு இன்னும் பல கடமைகள் உள்ளதாக கவிப்பேரரசு வைரமுத்து பேச்சு. எங்கெங்கு தவறு நடக்கிறதோ அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என வேண்டுகோள். பாரம்பரியத்தினை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றும் வேதனை. பெரும்பாலான நீர்நிலைகள் தூர்வாரப்படாமல் உள்ளதால் அவற்றை தூர்வார வேண்டியது அவசியம் எனவும் வைரமுத்து தகவல். பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை கண்டித்து கோவை மாவட்ட மதிமுக சார்பில் ரயில் மறியல் போராட்டம். தடுப்பணைகள் கட்டப்பட்டால் கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என எச்சரிக்கை. தடுப்பணைகள் கட்டப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது. விவசாயிகளும் பொதுமக்களும் ஒன்றிணைந்தால்தான் உரிமையை பெற முடியும். பூம்புகாரில் நடந்த விவசாயிகள் விழிப்புணர்வு கூட்டத்தில் இயக்குநர் தங்கர் பச்சான் பேச்சு. விவசாயிகள் தங்கள் பிரச்சினைக்கு அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம் எனவும் கோரிக்கை. விவசாயிகள் பிரச்சனையை இளைஞர்கள் கையில் எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையே நீர்வரத்திற்கு காரணம் என தகவல். மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் உயர வாய்ப்பு உள்ளதால் விவசாயிகள், சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சேலம் மாவட்டம் கரியகோவில் அணையில் இருந்து குடிநீருக்காக தண்ணீர் திறப்பு. மாவட்ட ஆட்சியர் சம்பத் மலர் தூவி மதகுகளை திறந்து வைத்தார். ஆத்தூர் அடுத்துள்ள பழைய ஆயக்கட்டு மற்றும் புதிய ஆயக்கட்டு பகுதியில் நிலவிய குடிநீர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு நீர் திறப்பு. பழைய ஆயக்கட்டு வாய்க்காலில் 40 கனஅடி வீதம் 11 நாட்களுக்கும், புதிய ஆயக்கட்டு வாய்க்காலில் 40 கனஅடி வீதம் 4 நாட்களுக்கும் தண்ணீர் திறக்க உத்தரவு. திருவண்ணாமலை அருகே நிகழ்ந்த பேருந்து விபத்தில் 25க்கும் மேற்பட்டோர் காயம். காயமடைந்த அனைவரும் சேலம் கடையக்குறிச்சியை சேர்ந்த கிராம மக்கள் என தகவல். மேல்மருவத்தூர் கோவிலுக்கு பேருந்து மூலம் புறப்பட்ட போது நாளால் பள்ளம் அருகே விபத்து. காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதி. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.